நேயர்களே, டீசல் விலை உயர்வு, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவற்றை நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனால் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பல கூட்டத்தொடர்கள் எதிர்க்கட்சிகளால் அமளியால் வீணடிக்கப்பட்டுள்ளன. இந்த அமளி நீடித்தால் புரட்சி வெடிக்கும் என சபாநாயகர் மீரா குமார் எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் தொடரும் அமளி குறித்த விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கிற்கு வந்துள்ளார் சமூக ஆர்வலர் டாக்டர் ராஜாராம். அவரை வரவேற்று விவாதத்தை தொடங்குவோம். வணக்கம் சார். அண்மை காலமாக இப்ப பொதுவாக எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துறதுக்கு பல்வேறு போராட்டங்களை கையில் எடுப்பாங்க, பல்வேறு எதிர்ப்புகளை கையில் எடுப்பது சகஜமான ஒன்றுதான். ஆனால் இந்த கடந்த 2 வருடமாக இந்த கூட்டத்தொடரை பார்க்கும்போது எதிர்க்கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தொடர்ந்து இந்த பட்ஜெட் எல்லா கூட்டத்தொடர்களுமே முடக்கி நாடாளுமன்றத்தில் எதுவுமே நடக்க முடியாத அளவுக்கு பண்றது நம்ம தொடர்ந்து வாடிக்கையா பார்த்துட்டு இருக்கோம். இதனால பொதுவாக இங்கிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் போய் தங்களுடைய பிரச்சனைகளை பேசுவார்கள், மசோதாக்கள் பற்றி விவாதிப்பார்கள். அதன் மூலம் ஒரு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒருத்தங்களா பேசும்போது ஒரு எம்பியை நாம் அனுப்பி வைக்கிறோம். ஆனால் இப்படி தொடர்ந்து முடக்கப்படுவதனால பொருளாதார இழப்பு இப்படி எல்லாம் ஏற்படுகிறது. ஒரு சமூக ஆர்வலராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா, நம்ம நாடு சுதந்திர அரசிலிருந்து பண்டைய ஜவஹர்லால் நேரு பிரதமர் அப்போ இதே மாதிரி எதிர்கட்சிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் வரும், கருத்து பேதங்கள் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நார்மலாக நடக்க வேண்டிய பட்ஜெட்டில் நடக்க வேண்டிய மசோதாக்கள்லாம் முழுமையாக பாஸ் பண்ண பிறகு நாங்கள் இதை வன்மையாக எதிர்க்கிறோம்னு சொல்லுவாங்களே ஒழிய, இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் பார்க்கும்போதுனா ஒரு 10 MP இருந்தால் போகிறோம், பார்லிமெண்ட்லேயே சஸ்பெண்ட் பண்ணலான்ற அளவுக்கு நம்ம போயிருக்குமோன்ற ஒரு பயம். என்ன மாதிரி காமன் சிட்டிசன், ஒரு சாதாரண சிட்டிசன் பார்க்கும்போது மேன் அவர் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம இழக்கிறோம். இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, எதிரி கட்சியா நினைக்கிறாங்க, எதிர்கட்சியா நினைக்கிறது இல்லைங்க. ஒரு பார்லிமெண்ட்ல நம்ம எலெக்ட் பண்றோம், இவங்க எப்படி நம்ம டாப்பிள் பண்ணலான்ற மாதிரி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் போகல இல்லையா, இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸா போகலன்றதான் என்னுடைய கருத்து. இது மாறணும், இதை மாற்றணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் இப்போ ஓப்பன் ஆயிடுது, எவ்ரி திங் இஸ் பப்ளிக். பார்லிமெண்ட் நடக்கிறதே பார்க்குறாங்க, மக்கள் விரிவாக கவனிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்றாங்க. இப்போ பாருங்க, சமீப காலத்தில் பிஜேபி ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ண போறாங்க. சிண்டே இந்த RSS சம்பந்தமா ஏதோ ஒரு இஷ்யூ பண்ணது கொண்டு தான் இருக்காங்க. ரைட். இவர் நம்ம நிருபர் பால் முருகன் சொன்னாங்க, 21 ஏப்ரல் ஆரம்பிச்சு மே 10 வரைக்கும் போகிறோம். முதல் நாளே எந்த பக்கத்துலையும் எந்த பிரச்சனை வரும் தெரியாது. ஒரு சாதாரண ஸ்பீக்கர் 10 MPs ஒன்னா சேர்ந்து நேரம் ஹானரபிள் ஸ்பீக்கர் மீரா குமார் மேடம் டேபிள்ல போய் கத்தி எந்த விதமான மசோதாக்கள் நடக்க விடாம பார்க்குறோம். அப்போ பாருங்க, லோக்பால் பில். இப்போ அண்ணா ஹசாரே குரூப் வாண்ட்ஸ் லோக்பால் இன் டிஃபரெண்ட் ஃபார்முலா. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா has got a different formula. இதெல்லாம் எப்படி பேசி தீர்வு முடிவு பண்ணணும்? எந்த ஒரு வாதங்களும் இஷ்யூமே பேசி பரிமாறங்கள்ல தான் தீர்வு. அந்த கலாச்சாரம் குறைஞ்சு வருது. பேசி தீர்க்க முடியாது அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. பேச்சுவார்த்தைகளும் எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு வேணும். ஆனா மனம் தான் அதற்காக வேண்டும். முதல்ல மனம். அதுக்கு மனம் போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஷ்யூ அவங்க மீரா குமார் என்ன பண்றாங்க, எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்றாங்க. ஒரு இவ்வளவு பெரிய கண்ட்ரி, இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் 1 டெமோக்ரஸி, சும்மா சொல்லக்கூடாது. இது இவ்வளோ தேசம், நம்ம ஸ்டேட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் எல்லாம் பேசப்பட்டு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும். சில குழப்பங்கள் வரதான் தெரியும். ஆனா எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலும் அதை பேசி தீர்க்கலாங்க. இப்ப பிஜேபிக்கு இதை நடத்த கொடுக்கலான்னு என்ன இருக்கலாம், மற்ற கட்சிகள் இருக்கலாம். பொதுவாக சொல்றேன், எந்த கட்சியும் நான் சொல்ல. ஆனா கடந்த 2 வருஷமா நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க மாயாவதி மேடமா இருக்கட்டும், ஹானரபிள் லல்லு பிரசாதா இருக்கட்டும், அப்புறம் இந்த எல்லாம் பாருங்களேன், ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு சின்ன வேதனைங்க. பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு ஒரு மேல் சபையில் எனக்கு தெரிஞ்சு அது பாஸ் ஆயிடுது. அது லோக்சபால கொண்டுறதுக்கு ஆனவர்கள் பாக்குறாங்க. இன்ன வரைக்கும் பெண்கள் உரிமைன்றோம், பாரதியார் பத்தி பேசுறோம் எல்லாருக்கும். ஆனா எந்த கட்சியுமே இந்த எலெக்ஷன்ல வரும்போது 30% ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மக்கள் அதை மறந்தே போச்சு. இப்ப இஷ்யூ என்னன்னா, கரண்ட் இஷ்யூ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பிஜேபி இந்த RSS மூலமா ஒரு பார்லிமெண்ட்ல முடப்பாங்க. அன்னைக்கு தேதியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அது பாராளுமன்றத்தை முடக்கிறதா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்றாங்க. சரி, பட்ஜெட் செஷன் வந்தாச்சு, பினான்சியல் பில்ஸ் இருக்கு, இதெல்லாம் இதன் மூலமாக மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாம் நாம எதிர்கட்சியாக தடுத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு பொதுவாக சொல்லுவாங்க, பணம் புழக்கத்தில் இருக்கணும். கடன்ல இருக்கீங்களா, உங்களுக்கு எக்ஸஸ் இருக்கீங்களா கணக்கு கிடையாது. அந்த இயக்கம் நின்று போனாலே எதுவுமே செயல்படாமல் மாறிவிடும். அப்ப நாடாளுமன்றம் 110 கோடி கிட்டத்தட்ட இத்தனை மாநிலங்கள், இவ்வளவு மக்கள் தொகை உள்ள ஒரு நாடாளுமன்றம் தான் எல்லாத்துக்குமே மூல ஆதாரம். அந்த ஆதாரத்தையே முடக்கி வைக்கும் போது
பல செயல் திட்டங்கள் வந்து செயல்படாமல் போகுது. மக்கள் வந்து பண தட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. சரி, இப்படி தட்டுப்பாட்டில் இருந்தாங்க, நான் அடுத்து ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன விஷயம், இது எல்லாமே தடைப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பொருளாதார இழப்பு, 545 எம்பிக்கள், அப்புறம் ராஜ்யசபா எம்பிக்கள், இவங்க எல்லாம் டெல்லிக்கு போகும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய அந்த படிகள், செலவுகள், அவங்க அரசு கொடுக்கிற செலவுகள் இல்லாமல் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆகிற செலவுகள், இதெல்லாம் எங்கேருந்து போறது? ஒட்டுமொத்தமாக இப்படி நஷ்டம் வரும். இன்னொன்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பொருளாதார செலவு பத்தி நம்ம சொல்லணும். டெவலப்மெண்ட் இப்போ இந்தியாவோட பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் ஹைவேஸ்லாம் நீங்க பார்க்கும்போது எவ்வளவு டெவலப் ஆகிருக்கும். ஆனா நம்ம நாட்டில் பெரிய குழப்பம் என்ன, ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸா போயிட்டு நாம வந்து ஓட்டு வாங்கணும், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்லயே ஓட்டு வாங்கலாம். இல்ல, அது நம்ம பின்னாடி வரும், அந்த டாபிக் பின்னாடி வேண்டியிருக்கு. இப்ப இடையில எப்படின்னா, இப்போ கூட்டத்தொடர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், கோடைகால கூட்டத்தொடர்னு ஒரு பேர் இருக்கும். அதுல வந்து தாக்கல் செய்யக்கூடிய மசோதாக்கள் வந்து எண்ணற்ற மசோதாக்கள் இருக்கும். நம்ம பெரிய விவாதத்துக்குரிய ஒரு சில மசோதாக்கள் தவிர நிறைய உணவு பாதுகாப்பு மசோதா போன்ற மசோதாக்கள்லாம் இந்த கூட்டத்தொடர் முழுக்களும் முடக்கமாகி கடைசி நேரத்தில் வந்து எல்லாரும் உட்கார்ந்து அந்த நிறைவேற்றக்கூடிய ஒரு கட்டாயம் வரும்போது ஒரு மசோதாவில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வந்து எதிர்க்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி அதை அலசி ஆராய்ந்து அதுல சிலவற்றை நீக்குவதோ இல்ல சிலவற்றை சேர்ப்பதோ இதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஒரு பக்கம் போய்விடுகிறது. அதைத்தான் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் கேட்டீங்கன்னா, நம்ம மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி கொண்டு வரும். இந்த மசோதாக்கு இந்த மாதிரி தேவைகள், கவர்மெண்ட் கொண்ட மசோதா கரெக்ட்னு சொல்ல முடியாது, எதிர்கட்சிகள் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ கடைசி நேரத்தில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்ந்தெடுக்கும் போது வாய்ப்பு நிறைவேற்றும் போது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மசோதா ப்ரிப்பேர் பண்ண அதான் லா ஆயிடுது. இது வந்து ஹெல்த்தியர் கிடையாது. ஒரு டெமோக்ரஸிக்கு நிச்சயமா ஹெல்த்தியர் கிடையாது. பாராளுமன்றம்ன்றது ஒரு ஹெல்த்தியர் செஷன். அப்போ கவர்மெண்ட் கொண்ட இன்னைக்கு சொன்ன மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஓட்டு எடுத்து பாஸ் ஆகுதுன்னா அதனுடைய நல்லது கிடையாது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய உண்மையான அந்த சரத்துக்கெல்லாம் போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. டிலே பிரீச் கரப்ஷன் எவ்வளோக்கு நம்ம டிலே பண்றோமோ அதுல நிறைய ப்ராப்ளம்ஸும் பிரச்சனைகள் உருவாகும். ஆக மொத்தம் என்ன பொறுத்தவரைக்கும் பாராளுமன்றம் கூடினா இதை வந்து ஹெல்த்தியாக கொண்டு போகக்கூடிய மக்களும் வரணும். நாம எப்படி ரெப்ரஸன்டேட்டிவ் சூஸ் பண்றதுன்னு இருக்கு, அதே சமயத்தில் அவங்க நடந்து கொள்ளும் இருக்கு. இதுக்கு எப்படி தீர்வு அப்படின்றத பத்தி பேசுறோம். இப்போ நம்ம இப்படி தொடர்ந்து பார்த்துட்டோம். ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் முடக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள்ங்கிறத நம்ம விதவிதமா பார்த்துட்டோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து சிலருக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு சாதகமாகவும் ஆகிவிடுகிறது. இப்போ அண்ணா ஹசாரே போன்றவர்கள்லாம் லோக்பால் மசோதா வந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்தி மக்கள் மத்தியில் வந்து பாப்புலர் ஆனவங்க. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி டெய்லி அவங்க போய் எங்க சண்டை போட்டுக்கிட்டு நாடாளுமன்றம் முடக்கி வைக்கிறத பார்க்கும்போது நாடாளுமன்றமே தேவையில்லையே, மக்கள் மன்றம் தானே தேவை, மக்கள் மன்றம் தான் தேவைங்கும் போது நம்ம கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வாக்காளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நம்ம வந்து அனுப்புறோம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், ராஜ்யசபா உறுப்பினர்கள் அனுப்புறாங்க. நாம எல்லாரும் போய் ஒரே நேரத்தில் குரல் கொடுக்க முடியுமா? 10 பேரை வச்சு கண்ட்ரோல் பண்ணி பேசுறதே பெரிய சிரமமா தானே இருக்கும். இப்ப அவங்க சொல்லும் போதும் இந்த பக்கம் ஒரு பக்கம் பாராளுமன்றத்தை இந்த மாதிரி கட்சிகள் முடக்கும் போதும் பார்க்கும்போது அவங்க கூற்று உண்மையாயிடுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் அந்த எண்ணங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு. அதுதான் ஹானரபிள் ஸ்பீக்கர் மீரா குமார் சொல்லுவது புரட்சி வெடிக்கின்றது. புரட்சி வெடிக்கணும்னு எனக்கு தோணல. எனக்கு என்ன, மக்களுக்கு நம்பிக்கை போயிடும், ஃபெய்த் இன் டெமோக்ரஸி போயிடும். ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ராங் வீட்ஸ் பில்லர்ஸ் ஆஃப் இது பார்லிமெண்ட். மக்கள் மன்றம்ன்றது 10 பேர் சேர்றதோ ஒரு அண்ணா ஹசாரியோ இல்லை கபில் பேடியோ யார் சொன்னாலும் வந்து லா ஆக முடியாது. தி கான்ஸ்டியூஷன்ல எப்படி இருக்குன்னா, நம்ம எது பண்ணாலும் அந்த எல்லா பாராளுமன்றம் ஒன்றா இருந்து ஒரு மசோதா போட்டு பாஸ் பண்ணாலே இட் பிகம்ஸ் லா. அது வரைக்கும் மக்கள் மன்றம் சொல்லி கேட்டுக்காம அதுதான் அந்த டிபேட் நிறைய நம்ம பேசிட்டோம். ஏன்னா மக்கள் மன்றத்தில் தனித்தனியா பேசுறதோ இல்லை குரூப்ஸா பேசுறதோ இல்லை உண்ணாவிரதம் வந்து பேசுறதோ இட் கேனாட் பிகம் லா. லா பண்ண வேண்டிய என்ஃபோர்சிங் அத்தாரிட்டிஸ் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுது, இவங்க வந்து ஏதோ ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி பாராளுமன்றம் முடக்கி அதனால வந்து விரயம் பண்ணி லேட் ஆக்கி சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் பாஸ் பண்ணாம மக்களுக்கு போய் சேர வேண்டிய முழுமையா போய் சேர வேண்டிய ஒரு பயம் இருக்கு. இதுக்கு என்ன தீர்வு? ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இதே நம்ம பேசிட்டு இருக்கோம். நான் பார்க்குற இந்த பார்லிமெண்ட்ஸ் போத் ராஜ்யசபாவும் சரி, ஹானரபிள் வைஸ் பிரசிடென்ட் வந்து ஹெட்டா இருக்காரு, இங்க மேடம் மீரா குமார் இருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தான் கேட்கணுமே ஒழிய ஏன் ஒரு 5 குரூப் வந்து இப்படி சீட்டை விட்டு எழுந்து வந்து ஹானரபிள் ஸ்பீக்கர் கிட்ட சத்தம் போட்டா அவங்களுக்கு அந்த பார்லிமெண்ட் செஷன் ஃபுல்லாக கண்டம் பண்ணி தூக்கி போடலாமே. இது வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வரும். இப்போ எதிர்கட்சியெல்லாம் கூப்பிட்டு மீரா குமார் ரொம்ப அழகா பேசுறாங்க, காஃபி கொடுக்குறாங்க, எல்லாம் பேசிக்கிறாங்க, நாளையும் நம்ம அமைதியாக நடத்துவோம். மறுநாள் காத்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் பொலிட்டிக்கல் குரூப் வந்து அவங்க டேபிள் முன்னால வந்து நின்று கத்தி முடக்கிறாங்க. இதுக்கு ஏதோ கன்சென்சஸ் வரணும் பொலிட்டிஷியன்ஸ் மத்தியில். இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? வரலையா there should be an enactment of law in the லோக்சபா ரூல்ஸ்லயே இந்த மாதிரி பண்ணா இந்த பார்ட்டி அங்கீகாரம் கொடுக்க கூடாது.
பார்லிமெண்ட் இல்ல அதே போல ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதுல ஒரு கூச்சல் குழப்பம் ஏற்றுமோ என்கிற ஒரு பயத்துல தான் வந்து கொண்டு வராங்களா என்ன தெரியல. நமக்கு வந்து இப்போ ஒரு ஏதாவது சொல்யூஷன் வந்து சொல்லும்போது கரெக்டா சொன்னீங்க, அவர்களுக்குள்ள சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும், அப்படியே ஒரு சட்டமாக்கி கூட கொண்டு வரலாம்னு சொல்றீங்க. அரங்கிற்கு வருகை தந்து உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நிலையத்தின் சார்பில் மிக்க நன்றி. நன்றி.